ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக்கு ஆதரவாளர் ஒருத்தர் யூடியூப்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பெரம்பூர் போல நமக்கு தெரியுமா, மாறு வேடத்தில் போய் கண்காணிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. மாறு வேடத்தில் போனார், அணில் மாதிரி மாறினார், எலி மாதிரி மாறினார், புலி மாதிரி மாறினார். ஏதாவது சொல்ல வேண்டியதான், சொல்ல வேண்டிய கேட்க வேண்டியதான். ஏன் திருச்சியில் மட்டும் மாறு வேடத்தில் போய் நன்றி சொல்லியிருக்கலாம்ல? ஏன் திருச்சியில் மட்டும் மாறு வேடத்தில் நன்றி? ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வரப்போது ஜெயிக்கவும் இங்கே. அப்போ எலெக்ஷனை நோக்கி தான் அவங்க இருக்காங்க இல்லையா, ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்காங்க இல்லையா. அவர்களுக்கு மக்கள் பற்றி நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவர் பேசுவார். சார் வணக்கம். வணக்கம்பா. பவர் கட் நிறைய இடங்கள்ல இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அது பெரிய விமர்சனமாக இருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே சொல்றது என்னன்னா, கடந்த ஆட்சியில் இருந்தவங்க தான் இன்னும் தொடர்றதுனால நிறைய சிக்கல்கள் இருக்குன்றாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா நேற்று அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, மேயர் அப்புறம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் கவுன்சிலர்லாம் காரணம்னு சொல்றாரு பவர் கட்டுக்கு. என்னதான் சார் நடக்குது மின்துறையில்? பவர் கட்டுக்கு காக்கா இருக்குல்ல, காக்கா தான் பெருங்காரணம். காக்கா போய் நேரடியாக போய் டிரான்ஸ்ஃபார்மரில் உட்காந்து கொத்திடுது. சென்ற ஆட்சிக்கு வந்தோடனே செந்தில் பாலாஜி அவர்கள் அணில்கள் காரணம்னாரு, இந்த வாட்டி காக்கான்றீங்களே. அது மாதிரி சொல்ல வேண்டியதானே, எதனாலும் சொல்ல வேண்டியதானே. காக்கா காரணம், காற்றடிக்குது அதனால காரணம், வெயில் அடிக்குது அது காரணம், இப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே. இது எல்லாமே இருந்தது தானே, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இருந்து தான் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்திருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனையும் இருந்து தான் எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடத்திருக்காரு. இந்த எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடத்திருக்காங்க. அப்போ அதிகமான பீக் கரண்ட் கட்டு எப்போ ஆற்காடு வீராசாமி காலத்தில் இருந்தது, 2010 காலகட்டம். அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் கரண்ட் கட்டு பிரச்சனை இருந்துச்சா? அப்போ எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் என்ஜினை கரெக்டாக கொண்டு போக தெரியலன்னு தான் அர்த்தம். அதிகாரிகள் இருப்பாங்க, அது எங்கே சிக்கல் வருதுன்னு நினைக்கிறீங்க? அது புரிஞ்சால் தானே சிக்கலை சால்வ் பண்ண முடியும். அதிகாரிகள் சொல்லக்கூடிய பிரச்சனையை புரியக்கூடிய தன்மை ஒரு அமைச்சருக்கு இருந்தால் தானே நீங்கள் அதிகாரிகள் சொல்கிறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா, இல்லை அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன, அதுக்கு என்ன தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சி இதை இப்படி செய்யுங்க, அதை இப்படி செய்யாதீங்க, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய பக்குவம் இருந்தால் தானே அந்த அமைச்சருக்கு அதை இருக்கும். அந்த பக்குவம் இல்லாததுனால மக்கள் வேதனைப்பட வேண்டிய சூழல் இருக்குது. மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் அதை அனுபவிப்பாங்க. அதனால் மக்களுக்கு கரண்ட் இல்லைன்னா என்ன பிரச்சனை, நைட்டு ஏசி இல்லை தூங்க முடியல அப்படின்னா ஓட்டு அவங்க தானே போட்டாங்க. அதனால் ஓட்டு போட்டவங்களுக்கு அந்த சிரமங்களை எல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும், பழகிக்கணும். மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறது பார்க்க முடியுது இல்லையா? ஈசிஆரில் போராட்டம் பண்ணுறாங்க, குளத்தூரில் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க? உங்களுக்கு தெரியுமில்ல அதெல்லாம் நடக்காதுன்னு. எத்தனை வட்டம் சொல்லித்தானே அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்களுக்கு பாவம் இப்போ தானே வந்திருக்காங்க. மின்சாரத்துறைனா என்னென்னு தெரியாது, ஒருத்தருக்கு சுற்றுலாத்துறையினால என்னென்னு தெரியல, சுற்றுச்சூழல் துறைனா என்னென்னு தெரியல, சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்கிறாரு அவர். அப்போ இப்படிப்பட்ட அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு திடீர்னு எல்லா பவர் கட்டு சரியாகணும்னு நீங்கள் மக்கள் எதிர்பார்த்தா மக்கள் மேலே தானே தப்புங்க. அது பவர் கட் எப்படி சரியாகும்? என்ன வம்பா இருக்குது? அவங்களுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுங்க. அவங்க முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிகாரிகள்கிட்ட எப்படி பேசுகிறது, கிரவுண்ட் ரியாலிட்டினா என்ன, அதிகாரிகள் ஒரு சப்ஜெக்டை சொல்லிடுவாங்க. அது சொல்கிற விதத்தில் அவங்க அவங்க மேலே தப்பு இல்லாதபடி சொல்லிடுவாங்க. அமைச்சர் என்ன பண்ணுவார்? ஆமாம் ரைட்டு கரெக்டு தான் போல தெரியுது, சொன்னாங்கள்ல கல்வியில் கெட்டுப்போச்சு, சீரழிஞ்சு போச்சு, மருத்துவத்தில் கெட்டுப்போச்சு அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னால் திரு விஜய் அவர்கள் நீட்டி முழங்கினார். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருடைய கல்வி அமைச்சரும் மருத்துவ அமைச்சரும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மருத்துவத்தில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னது பொய்யா, எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறது பொய்யா? எது பொய்? அப்போ உங்களுக்கு மக்கள் இதெல்லாம் பார்த்தா ஓட்டு போட்டாங்க, ஏதோ விசில்னு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு இப்போ கரண்ட் இல்லையா, விசில் எடுத்து ஊதுங்க கரண்ட் வரும், தண்ணி வரலையா விசில் எடுத்து ஊதுங்க தண்ணி வரும். அந்த சத்தம் கேட்டே முதலமைச்சர் உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணுவார். உங்களுக்கு தண்ணி வரும், குழாயில் எல்லாமே வரும். ஓட்டு போட்டது நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. அப்போ அனுபவிக்க வேண்டிய சூழல் இல்லைன்னா ஒரு 6 மாதம் எதுக்கு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்? அனுபவிக்க வேண்டியதான். அனுபவித்து அதனுடைய பலன்களை அனுபவித்தா தான் மக்களுக்கு தெரியும். ஏன்னா நிழலின் அருமை எங்கே தெரியும்? வெயிலில் தான் தெரியும். அப்போ நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னா வெயில் அடித்தா தான் தெரியும், அந்த வெயில் அடிக்க விட்டால் தான் தெரியும். அதனால் அமைச்சர்களுக்கு தெரியலை அப்படின்றத நம்ம சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க. எங்களெல்லாம் நீங்கள் எப்படி சொல்ல போச்சு, அமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு கோவப்படுவாங்க. அமைச்சர்களுக்கு தெரியாது, எம்எல்ஏகளுக்கு தெரியாது தான். தெரியாதவங்களை தானே தேர்ந்தெடுத்தீங்க. எம்எல்ஏன்னா யாருன்னே தெரியாது முதல்ல.
அமைச்சர் யாரும் தெரியாது, அமைச்சர் யாரும் தெரியாது, எம்எல்ஏ யாரும் தெரியாது. அப்புறம் எப்படி அந்த அமைச்சருக்கு அந்த பொறுப்பை பற்றி என்ன தெரியும்? அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரிகள்கிட்ட எப்படி பேசணும், அதிகாரிகிட்ட எப்படி டேட்டா வாங்கணும், அதிகாரிகிட்ட என்ன கேள்வி கேட்டால் கரெக்டான பதில் எப்படி வரும், என்ன கேள்வி கேட்டால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், இப்படி கேள்வி கேட்கக்கூடிய பக்குவம் ஒரு அமைச்சருக்கு வேணும்ல. அது இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்தும் பொழுது உங்களுக்கு வந்து அதனுடைய பலனை வந்து மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்லேயும் வெற்றி பெற்றார், திருச்சியிலையும் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கில் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அங்கெல்லாம் போய் நன்றி சொன்னவர் சென்னையில் இருக்க பெரம்பூர் மக்களுக்கே நன்றி சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. சூழலை தாவேக்கா ஆதரவாளர் ஒருத்தர் யூடியூப்பில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பெரம்பூர் போகலன்னு உங்களுக்கு தெரியுமா, மாறு வேடத்தில் போய் கண்காணிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் கேட்க வேண்டிய சூழலுக்கு நம்மெல்லாம் தள்ளப்பட்டிருக்கோன்றதை நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. வேறு என்ன இருக்குது? மாறு வேடத்தில் போனார், அணில் மாதிரி மாறினார், எலி மாதிரி மாறினார், புலி மாதிரி மாறினார். ஏதாவது சொல்ல வேண்டியதான், கேட்க வேண்டியதான். ஏன் திருச்சியில் மட்டும் மாறு வேடத்தில் போய் சொல்லி நன்றி சொல்லியிருக்கலாம்ல? ஏன் திருச்சியில் மட்டும் மாறு வேடத்தில் நன்றி? ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வரப்போது ஜெயிக்கணும் இங்கே. அப்போ எலெக்ஷனை நோக்கி தான் அவங்க இருக்காங்களே ஒழிய, ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்காங்களே ஒழிய, அவர்களுக்கு வந்து மக்கள் பற்றி நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க இவர் கேட்டால் ஓட்டு போட்டாங்க மக்கள். 250 தொகுதியில் ஓட்டு கேட்டார். அவர் போய் ஓட்டு 10 தொகுதி கேட்டார். 10 தொகுதி கேட்டார். அப்போ 10 தொகுதி கேட்டவருக்கு 234 தொகுதியில் நீங்கள் 108 தொகுதி வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அப்போ அவர் 10 டைம்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கீங்க வெற்றி வாய்ப்பு. அப்போ அவர் எதுக்கு நன்றி சொல்லணும்? உங்களுக்கு அவர் கேட்காம தானே கொடுத்தீங்க. அவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? உங்களுக்கு மக்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படினாலும் ஓட்டு போட போகிறீங்க. அடுத்த வட்டமும் இடைத்தேர்தலில் ஓட்டு போட போகிறீங்க. அடுத்து வர தேர்தல் அத்தனையும் ஓட்டு போட போகிறீங்க. அவருக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. உங்களுடைய குறைகளை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு என்ன வேர்த்தா வடியுது? உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், உங்கள்கிட்ட வந்து நன்றி சொல்லணும், உங்கள்கிட்ட இது பண்ணணும்னு என்ன இருக்குது? அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் அதிமுக அரசியல்வாதிகள் நன்றி சொல்லலை, பார்க்கலை, பொதுமக்கள் வீட்டு விசேஷத்துக்கு போகலைன்னா அவங்க மேலே கோவப்படுவாங்க மக்கள். இவர் வந்து கடவுள். அதனால் கடவுள் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார், ஏகாம்பரம். அது மாதிரி எங்கும் நிறைந்திருக்கிறார். அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவர் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவர் இருக்கவரை போய் எதிர்பார்ப்பீங்களா? நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவர் இருப்பார். தண்ணி வரலைன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளேயே விஜய் இருக்கார், சரி பண்ணிடுவார். கரண்ட் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே விஜய் இருக்கார், சரி பண்ணிடுவார். உங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கார் அவர். நீங்கள் எதுக்கு போய் அவரை போய் தேடணும்? அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவருக்கு போய் நன்றி சொல்லுவாங்களா யாராவது? போய் நன்றி ஒவ்வொரு வட்டமும் தன் மகனுக்கும் மகளுக்கும் பையனுக்கும் ஏதாவது செய்கிறதுக்கு போய் நன்றி சொல்ல முடியுமா? இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவங்க செஞ்சுக்க வேண்டியதான். யார் உங்களுக்கு ஓட்டு போட சொன்னாங்களோ, பையன் சொன்னால் பொண்ணு சொல்லிச்சு, பேரன் சொன்னால் பேத்தி சொன்னால், அவங்க எல்லாமே வந்து விஜயாக மாறிடுவாங்க. விஜயாக மாறி உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்து அவங்களுக்கு அவங்க நன்றி சொல்லிக்கிற வேண்டியதான். விஜய் தான் வந்து நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று. 1 மாத காலம் ஆட்சி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நடந்துன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது நடக்குதா? அதாவதுங்க, இன்றைக்கு வந்து கம்பெனிகள் தமிழ்நாட்டை விட்டு ஓடுகிறது என்ற செய்தி வருகிறது. 7000 கோடி முதலீடு தமிழ்நாட்டை விட்டு சென்று விட்டது என்ற செய்தி வருகிறது. இதை மறுப்பதற்கோ இதனுடைய உண்மைத்தன்மையை சொல்வதற்கோ ஒரு தொழில்துறை அமைச்சர் இங்கு இல்லை. 1. 2வது, ஏன் இந்த கம்பெனிகள் தமிழ்நாட்டை விட்டு செல்கிறது அப்படின்னு, குறிப்பாக ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னா, ஒன்று வந்து ஆந்திராவில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். ஆந்திராவினுடைய அரசு நம்பிக்கை கொடுக்குற அளவிற்கு தமிழ்நாட்டு அரசு நம்பிக்கை கொடுக்கவில்லை என்ற சூழல் இருக்கலாம். லேண்டு, பவர், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அத்தனை வாய்ப்புகளையும் ஆந்திர அரசு தமிழ்நாடை விட பெட்டராக கொடுக்குதுன்னு அர்த்தம் இருக்கலாம். இது 1. 2வது, இங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒன்று தான், ஆந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒன்று தான். ஏன்னா விஷ்ணு ரெட்டி எல்லாம் ரெட்டிகள் ஆட்சிகளாக இருப்பதால், தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கும் ரெட்டிகளுக்கும் தொடர்பு அதிகமாக இருப்பதால், ஆதவர்ஜுனா ரெட்டி, விஷ்ணு ரெட்டி போன்றவர்களெல்லாம் கூட இருப்பதால், தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒன்று தான், ஆந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒன்று தான் போயிருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து வேறுபாடாக அதை நினைக்கக்கூடாது. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ரீல்ஸ் வாயிலாக வந்து முதலீடுகள் ஈர்ப்பதற்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது இங்கே விமர்சனமானது. ஆனால் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நரா லோகேஷ் வந்து அமைச்சராக இருக்கார். அவர் வந்து இந்த முறையை பாராட்டியிருக்கார் இல்லையா? ஆமாம், நீங்கள் போடுறதுனால உங்கள் ரீல்ஸில் போடக்கூடிய அமைச்சராக, தொழில்துறை அமைச்சராக இருக்கார். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்கள்கிட்ட வரமாட்டான், எல்லோரும் எங்கிட்ட வருவான். அதனால் இதை தொடர்ந்து பண்ணுங்கன்னு அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கார். ஏன்னா ரீல்ஸ் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு அமைச்சரை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் திரு விஜய் வச்சுருக்காரு.
அப்போ வந்து அதை பாராட்ட வேண்டிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆந்திராவுக்கு போகுது. அப்போ அதை பாராட்ட வேண்டிய இடத்துல அவர் பாராட்டினா தானே இவர் தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுகிட்டே இருப்பார். இவர் ரீல்ஸ் போட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆந்திராவுக்கு போயிடும். அப்போ யார் பெனிஃபிட்டு? ஆந்திரா தான் பெனிஃபிட்டு. அப்போ அவர்கள் இந்த அமைச்சரை பாராட்டி தானே ஆகணும். இப்படிப்பட்ட ரீல்ஸ் அமைச்சர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்? ஒரு முதல்வரே பார்க்க முடியாது, முதல்வரை பேச முடியாது, முதல்வர்கிட்ட பேசினாலும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருக்காது, முதல்வர்கிட்ட பேசினாலும் எந்த தகவலும் வராது. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை போய் சந்திப்பதில் பதிலாக யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அங்கே போயிடுவோன்னு போகத்தானே செய்வாங்க. அதனால் வந்து ரீல்ஸ் போட்டு அவர் வந்து எத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாடுறாருன்னு பார்ப்போம். அவருக்கு டைம் கொடுப்போம். உடனே நம்ம வந்து அவர்கிட்ட எதிர்பார்ப்பது தவறு. அவருக்கும் டைம் கொடுத்து இன்னும் ஓராண்டுகளில் வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், 15 லட்சம் கோடி, வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாருன்னா உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பாராட்டலாம். 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அதை வந்து நம்ம பாராட்டலாம். மேபி அதற்கு ஆந்திரா கூட ஹெல்ப் பண்ணலாம், நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி வந்து 3 மாதம் கூட நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரியான கருத்து தான் சொல்லியிருக்காரு. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நீடிக்காதது என்பது வந்து விஜயனுடைய செயல்பாட்டை பொறுத்து இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு இப்பொழுது வந்து பெரும்பான்மை இருக்கிறது. 118, 120 இடங்கள் அந்த அதிமுகவினுடைய ஸ்பிளிண்டர் குரூப் அவர்கள் வாபஸ் வாங்கிவிட்டார்கள். அதை தாண்டி 118 இருக்குது. இதில் விஜய் அவர்களது நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பொறுத்து அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளான கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அண்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எப்படிப்பட்ட ஆதரவை கொடுக்க போகிறது, எப்பொழுது ஆதரவை விளக்கப் போகிறது என்பதை பொறுத்து தான் அவருடைய ஆட்சியினுடைய காலத்தை முடிவு பண்ண முடியும். அது எந்த சுச்சுவேஷனில் வரும், எந்த சுச்சுவேஷனில் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. 5 ஆண்டுகள் தொடரணும். இந்த ஆட்சி தொடர்ந்தால் தான் ஒரு நடிகருக்கு வாக்களித்த மக்களுக்கு அந்த வாக்கு அளித்த மக்களுக்கான எதிர்பார்ப்புகளை அந்த நடிகரால் பூர்த்தி செய்ய முடிந்ததா முதலமைச்சராக மாறி, இல்லை அவர் சொன்ன வாக்குறுதிகள் 4 லட்சம் கோடி, வருடத்திற்கு 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா, அதாவது பட்ஜெட்டை தாண்டி ஒரு 4 லட்சம் கோடியை அவர் எப்படி கொண்டு வர போகிறார், எப்படி வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றப் போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்து தான் அவரது பெர்ஃபார்மன்ஸை கணக்கிட முடியும். இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், வெளிநாட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. அதிகமான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்கு போச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து 0.5 டைம்ஸ் தான் கூடும். ஆனால் அதே இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பொருளாதாரத்தை கூட்டும். அப்போ இந்த 2 முறையில் இவர் எதை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவதற்கு இவருக்கு எதை செய்ய போகிறார் என்பதை பொறுத்து தான் இவரது ஆட்சியினுடைய நிர்வாகம், ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடை போடப்படும். அப்போ பொதுமக்கள் வேணால் அதை எடை போடாமல் இருக்கலாம். அவர் வந்து விஜய், அவர் வந்து சினிமா நடிகர், அவர் கடவுள் அவதாரம், அவர் வந்து கல்ட்டு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வாக்களிக்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், லோன் லெண்டிங் ஆர்கனைசேஷன்ஸ், அடுத்து வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஆட்சியினுடைய வரைவு, பட்ஜெட்டு, ஆட்சி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஆட்சி வந்து திவாலாகாத ஆட்சி நடத்துகிறதா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா, இந்த ஆட்சி வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ளே வரும். அது அவங்கள வந்து போய் இந்த ரீல்ஸ் போட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கவர்ந்து விட முடியாது. எனவே வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன என்பதை இந்த ஆட்சிக்கு இன்புட்டாக இருக்கக்கூடிய பொருளாதார காரணிகள் நியமிக்கும், டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் காரணங்கள், வரக்கூடிய அரசியல் சூழல்கள், எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள், 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய வியூகம், அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வியூகம் தான் வந்து விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ரூட் மாஃபியா என்று இப்போ ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக. எப்படி வந்து
விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் வந்து அஜித் தோவலால் துவக்கப்பட்டு ஆடிட்டர் குருமூர்த்தியால் அது நடத்தப்பட்டு அங்கே ஒரு திங்க் டேங்க் மூலமாக ஒவ்வொரு இந்த ஆர்எஸ்எஸ் பல்வேறு பரிணாமங்களுடைய கட்சிகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக திராவிட சிந்தனை உள்ள திராவிட கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த நிலைமையில் கொண்டாந்து நிறுத்திக்காங்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். அப்பொழுது யாரை உருவாக்கினார்களோ அவரையே காலி பண்ண வேண்டிய சூழல் வரும். அதனால தான் இப்போ அண்ணாமலை உள்ளே வந்திருக்கார். அண்ணாமலைக்கும் வெர்சஸ் விஜய்க்கும், அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி, இப்படியெல்லாம் வந்து இனி மாறும், களம் மாறும். இப்போ களம் மாறும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் என்ன என்பது போக போக தான் தெரியும். மக்களுக்கு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை, திங்க் டேங்குடைய வேலை. யாரை உயர்த்தணும், யாரை தாழ்த்தணும், யாரை வந்து காலி பண்ணணும், யாருக்கு மீடியா பில்டப் அதிகமாக கொடுக்கணும் என்பதெல்லாம் டிசைட் பண்ணுறது அந்த திங்க் டேங்க் தான். இப்போ அந்த திங்க் டேங்க் வந்து யாரை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களே ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க. இதை புரியாத மக்கள் வந்து ஏதோ திமுக அதிமுகவை இந்த நாட்டையே தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைச்சிட்ட மாதிரி, திமுக அதிமுக பண்ணாத ஊழல்னால தான் தமிழ்நாடே வந்து இன்றைக்கி வந்து அனைத்து துறைகளையும் பின்தங்கி இருக்கு பீகாரை விட என்பது மாதிரி இவர்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அந்த பில்டப்பை நம்பிய இளைஞர்களும் இளம் பெண்களும் பொதுமக்களும் இன்றைக்கு வந்து தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது, அவருடைய எதிர்கால சந்ததியை அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு உணர்வார்கள். அந்த உணரக்கூடிய சூழல் வரும் பொழுது இவர்கள் ஒட்டுமொத்தமாக முடித்து வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஆப்ஷன் இல்லாமல் ஒரு சூழல் ஏற்படும். என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியாக யூடியூப்பில் அவருடைய பக்கத்தில் வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து தாவேக அரசையும் அமைச்சர்களையும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். சூழலில் இன்றைய காலையில் மதுரையில் வைத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். தாவேக அரசு பதவியேற்றதுடன் முதல் வழக்கு என் மேலே தான். 10ஆம் தேதி பதவி ஏற்கிறாங்க, 12ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த திரு விஜய் அவர்களது கம்ப்ளைண்ட்டை ஒதுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் கேஸ் போடலை. அமைச்சர் நிர்மல்குமார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைத்து 12ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து, திரு ராஜ்குமார் அவர் இன்னொரு அமைச்சர் கடலூரில் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கம்ப்ளைண்ட்டில் கடலூரில் ஒரு வழக்கு, சென்னையில் ஒரு வழக்கு, 12ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தது 10ஆம் தேதி, 12ஆம் தேதி முதல் வழக்கு என் மேலே தான் போட்டிருக்கேன். அதை நான் நீதிமன்றத்தில் சட்டப்படி சந்தித்து வருகிறேன். சட்டப்படி அதுக்கான போராட்டம் தொடரும். 2வது முக்தார் குடும்பத்தையே கடத்தி அவர் வந்து மிரட்டி அவரை வந்து ஆதரவாக வீடியோ போடு என்றெல்லாம் சொன்னார் என்று செய்திகள் வந்தது. அவர் மேலே 2வது வழக்கு. 3வது வழக்கு திருச்சி சூர்யா மேலே, அவர் மேலே ஒரு வழக்கு, அவர் கைது பண்ணியிருக்காங்க. 3வது திருச்சி சூர்யா. அப்புறம் ஜல்லிக்கட்டு ஜூலி அந்த பொண்ணு மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். 5வது வழக்கு வந்து திரு மாரிதாஸ் மேலே போட்டிருக்காங்க. இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளில் உச்சத்தில் தாவேக அரசு செயல்படுகிறது என்பதை வெளிக்காட்டுகிறது. இதில் தாவேகவினர் வந்து அவர்களது நிலையை, அவர்களது ஆட்சி முறை நிர்வாகத்தை, அவர்களது கட்சியினுடைய வழிமுறையை, உண்மையை பேசுபவர்களை தண்டிக்க அவர்கள் தங்களது ஆட்சியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதிலிருந்து தெரிகிறது. விஜய் வந்து எத்தனை குற்றச்சாட்டுகளை சொன்னார், எல்லாமே ஆதரவோடு பேசினாரா? திமுக மேலே சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், இத்தனை குற்றச்சாட்டு வச்சார். ஏதாவது ஆதாரத்தோடு பேசினார்? அவர் ஒரு முதல்வரை வந்து முட்டாள் முதல்வர்னு சொன்னவர் தானே ஆதரவர்ஜுனா. அப்போ இதெல்லாம் வந்து திமுக நடவடிக்கை எடுக்காமல் விட்டதின் விளைவு தானே இன்றைக்கி இதனுடைய பலனை திமுக அனுபவிக்கிறது. அப்போ அவங்களும் அதை நடவடிக்கை எடுத்திருந்தா, இப்போ பேச்சுரிமை இருக்கக்கூடாது, எழுத்துரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு குரல் வலையை பிடித்து நெருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசு உருவாக்குகிறது என்று சொன்னால், இங்கு வந்து ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அப்போ ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அங்கே வந்து நல்லாட்சி மரணிக்கிறது. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? அப்போ எதிர்ப்பவர்கள் குரல் ஒடுக்கப்பட்டு இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். நாங்கள் ஊழலற்ற தூய சக்தி என்று சொன்னது குதிரை பேரத்திலேயே இவர்கள் தூய சக்தி இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. டிடிவி தினகரன் எம்எல்ஏவை கடத்தியதிலிருந்து, அவரை வந்து தங்கள் கட்சிக்கு கொண்டு வந்ததிலிருந்து, அடுத்து வந்து அதிமுக அமைச்சர்கள் ஒரு குரூப்பை 25 பேரை வந்து நாங்கள் பதவி தர்றோம்னு சொல்லி ஏமாற்றி அவர்களை தனியாக சந்தித்து குதிரை பேரத்தை ஊக்குவித்தவர் திரு விஜய் அவர்கள். தீய சக்தி என்று திமுகவை சொல்லிவிட்டு தீய சக்தியின் ஆதரவோடு வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள், அதாவது என்னமோ ஒரு கூட்டணி சொன்னார் அவர்,
உப்புமா கூட்டணியா ஏதோ ஒரு கூட்டணி சொன்னார், கல்லாப்பட்டி கல்லாப்பட்டி கூட்டணி. இப்போ கல்லாப்பட்டி கூட்டணியை வந்து போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர்களது ஆதரவை பெற்று திமுகவின் வாக்குகளால் வெற்றி பெற்ற அந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்து விட்டு தூய சக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு முதல்வர் வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு பத்திரிகையாளர்கள் சந்தித்தால் ஓட்டம் பிடிக்கிறார், சட்டசபையில் பேசுகிறதில்ல. அப்போ இவர் வந்து இவர் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரு, இல்லைன்னா பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. இதுதான் இவருடைய வழக்கமாக இருக்கிறது. அதுலேயுமே வந்து ஒரு முதல்வருக்கான கண்ணியத்தை அவர் மெயின்டைன் பண்ணுறாருன்னா இல்லை. அப்போ ஒரு முதல்வருக்கான கண்ணியமும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு முதலமைச்சராக இவர் இருக்கிறார். இவர் முதலமைச்சராக இருக்காரா என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக முதலமைச்சராக செயல்படுவது திரு ஆதவர்ஜனா தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதற்கு வந்து இவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாது. இவர் யாரையும் சந்திப்பதில்லை. நீங்கள் வந்து கடந்த ஒரு மாதத்தில் இப்போ கடந்த அவர் பதவியேற்றதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் யாரெல்லாம் சந்திச்சிருக்காருன்னு பாருங்கள். மெஜாரிட்டி 90% சினிமா பிரபலங்களை மட்டும்தான் சந்திச்சிருப்பார். சினிமா பிரபலங்களை சந்தித்து அவங்கள மட்டும்தான் சந்தித்து ட்விட்டரில் வந்திருக்கும். வேறு கட்சியில் சேர்ந்த அதிமுககாரர்களையோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்களையோ அவர் சந்திக்கலை. அதெல்லாம் ஆதவர்ஜனாவும் புஷியானந்தும் பார்த்துக்கிறாங்க. வேறு அரசியல் ரீதியாக எந்த விதமான சந்திப்பும் கிடையாது. அதிகாரிகள் சந்திப்பு நடந்து இவர் ஏதாவது புது கருத்துக்களை சொல்லியிருக்காரு, இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு இவர் சொன்ன திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வழிமுறைகளை ஆராய்ந்திருக்கார் அப்படின்ற நியூஸும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ டோட்டலாக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடி அளவில் ஒரு 4 கம்பெனி இங்கேருந்து ஆந்திர பிரதேஷ் போயிடுச்சுன்னு நியூஸ் வருது. அதனுடைய உண்மைத்தன்மையை சொல்லியிருக்கணும். இது உண்மைன்னா உண்மை, இல்லை பொய்னா பொய், இல்லை அவங்க இங்கே இருக்க ஆப்ரேஷன்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணலை, அங்கே வந்து எக்ஸ்பென்ஷன் தான் அங்கே போகிறாங்க. ஏன் அங்கே எக்ஸ்பென்ஷனுக்கு போகிறாங்க? இங்கே ஆப்ரேஷன் இருக்கும் பொழுது ஆந்திர பிரதேசுக்கு எதுக்கு எக்ஸ்பென்ஷனுக்கு போகிறாங்க? அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, உங்கள் ஆட்சி முறை மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறதுக்கு அமைச்சர் இருக்காரான்னு தெரியல, தொழில்துறை அமைச்சர் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தங்கள் ஆட்சியை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ உண்மையை பேசக்கூடியவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு துன்புறுத்துவது எந்த வகையில் நியாயம் என்பதை கற்றறிந்த மக்களும் பொதுமக்களும் உணர வேண்டும். அப்போ யாருமே பேசக்கூடாது அப்படின்னா வந்து இது என்ன கொடுங்கோல் ஆட்சியா, இல்லை வந்து இது மக்களாட்சி தானே? இது ஜனநாயகம் கொடுங்கன்றாங்க. நாங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் அமைச்சர்கள்லாம். ஒரு 6 மாதம் டைம். எவ்வளோ நாள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு நீங்கள் என்னதை கற்றுக்கிட்டு இருக்க போகிறீங்க? என்ன கற்றுக்கிற போகிறீங்க? உட்காந்து அதிகாரிகளோட பேசுனா, செக்ரட்டரிஸோட பேசுனா, டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு நாள் உட்காந்து பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ அது கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. 6 மாதம் உங்களுக்கு வேணுமா? குதிரை பேரை நடத்துறதுக்கு 6 மாதம் டைம் எடுத்துருக்கலாம்ல. குதிரை பேரை நடத்துறதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் இருக்குது, உடனே இருக்குது டைம். ஆட்சி நடத்துறதுக்கு இதுக்கு 6 மாதம் டைமு. அப்போ உங்களுக்கு வந்து எந்த அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எந்த ட்ரைனிங் கிடையாது. ஒரு சூப்பர் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படிங்கும் போதும் மக்கள் இன்றைக்கி அவர்கள் திமுக வேணாம், அதிமுக வேணாம், எங்களுக்கு புது ஆட்சி வேணும், விஜய் தான் நம்பிக்கை நட்சத்திரம், விஜய் வந்தால் எல்லாம் சரியாயிரும்னு ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கு அதை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.